guys, Gowtham here. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹைரிங்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ யார் யார் எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்க, ஸோ யார் மூலிமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எண்ட் ஆஃப் தி வீடியோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இல்லை யார் மூலிமா காண்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் தீர்க்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களோட 1-to-1 செஷன் மென்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள. கேஸ் ஆக்சுவலி விப்ரோவில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங் ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரைனிங் அப்படிங்கிற பொசிஷன் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ 2.5 LPA கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃப்ரெஷராகவே ஃப்ரெஷர்ஸ்க்கு ஸோ 0 years எக்ஸ்பீரியன்ஸ். அது எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னை லொக்கேஷனுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரைனி இந்த ரோலோட இது என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனி. தென் பார்த்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங் டொமைனில் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 12 month இருக்குது, 1 year இருக்குது ஒரு டாப் MNCயில். ஸோ நமக்கு CTC அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.35 LPA கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷன் சென்னையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 24/7 5 day from ஆஃபீஸ். இது வந்து மார்னிங் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும், ஒரு 11:30 to 9 ஷிஃப்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த ரோல் இந்த டொமைனில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தென் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிடெக் IT CSE ECE தென் 2024 பேட்ச் ஒன்லி, MCA 2024 பாஸ்ட் அவுட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து BE பிடெக் யார் வேணால் அப்ளை பண்ணலாம், MCAவும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து 2024 பேட்ச் பீப்புள்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஒன்லி ஃபார் IT CSE ECE இல்லாமல் மெக்கானிக்கல் யாருனாலும் அப்ளை பண்ணலாம், இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே. ஸோ அது 2024 பேட்சஸ் மட்டும் தான். அது MCA கேண்டிடேட் இருந்தாலும் 2024 பேட்ச் மட்டும் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் பீரியட்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் ஜாயினர் ஒன்லி ஃபார் 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட். ஸோ 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட்டுக்கு மட்டும் தான் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 2024 பேட்ச் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட் should have degree and professional certificate. Immediate joiners only can apply for this role. ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற பீப்புள்ஸ் மட்டும் தான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அவங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் ட்ரைனி ரோல் மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெசிக்னேஷன் வந்து ட்ரைனி தான். அந்த பார்த்தீங்கன்னா என்ன டொமைன் பார்த்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங் டொமைனில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ட்ரைனி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கான்ஃபிகரிங் அண்ட் டெஸ்டிங் விப்ரோஸ் property and total benefit administration TBS system to meet needs to our clients requirements. Then configuring involves using proprietary systems and tools and configure tables parameters in TBS system defined by analysis. Then testing involves preparation for test cases and test data, execution for test activities based on the direction from SA. Then this role designed by entry-level portion applicants strong skills of programming, logical reasoning, analytical skills, system configuration and the test-related system support human resources functions அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்துட்டு ஒரு US பென்ஷன் கம்பெனிக்கு வந்துட்டு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்டிங் ரிலவெண்ட்டான டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். தென் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரிவ்யூ கிளைண்ட் ரெக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரிலிமினரி டெஸ்ட் பிளான்ஸ் அண்ட் ரைட்லி அதர் டு டியூ டு support and client delivery priority, ask clarification questions on started requirements and effectively use the hand of time. Then utilize relevant problem solving resources as need, escalate issue from appropriate usable typical client requirements document to assist with analysis and test planning, identify needs to test case, then complete test plans with the test case needs, configure the system most meet analysis specification, documents relevant configuration in analysis specification, fix any issue identify via testing execution, ability to test the system அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டெஸ்டிங் ரிலவெண்ட்டான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் அடாப்ட் டு சேஞ்ச் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் டெட்லைன்ஸ், தென் ஓப்பன் டு ஃபீட்பேக் ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவ்லி டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தென் ஒர்க் வித் குளோபல் டீம், தென் மெயில் டெஸ்ட் டைம் ஸ்டாம்ப் வாய்ஸ் கால். ஸோ இதெல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கீன் அட்டென்ஷன் டு டீட்டெயில் ரிசோர்ஸ்ஃபுல் ப்ராப்ளம் சால்வர்ஸ், செல்ஃப் ட்ரிவன் அண்ட் எக்ஸிபிட்ஸ் கீனிஸ் ஃபார் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தென் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பேசிக் அண்ட் நாலேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சிஸ்டம். ஸோ இந்த டெஸ்டிங்கில் SDLC கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் நாலேஜ் ஆஃப் சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஸோ இந்த மெத்தடாலஜிஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன்டூ ஸ்மாலர் தென் மேனேஜ் எ ஃபீஸ் ஆஃப் குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். கண்டிப்பாக ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பேசிக்கல் ரிலேஷன் டேட்டாபேஸ். கண்டிப்பாக ரிலேஷன் டேட்டாபேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து SQL DB2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வித் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன். தென் ரைட் இன்டர்மீடியேட் SQL queries. தென் troubleshoot intermediate system defect and errors, effectively manage task priorities, proactively update status to managers, should be able to tie test plans in real time customer impact, then should be able to think test case beyond the test plan provided, then good understanding data analysis and debug issues, escalate with the when appropriate அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸலன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ அது வந்து ஓரல், ரிட்டன் அண்ட் லிசனிங் இந்த மூணுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷேர் இன்ஃபர்மேஷன் வித் ரைட் அண்ட் ஸ்பீக் கான்ஸ்டினியூஸ்லி. Then excellent understanding of the organization goal and objectives. Then highly self-motivated with the team player. Then respectful and dignity each other to displayed at all the times. Analysis and debug issues. Escalate with the use when proprietary அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சொல்லியிருக்கா, குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பிடெக், BE, CSE, MCA ஒன்லி. ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஸோ 2024 பேட்ச் பாஸ் அவுட்ஸ் மட்டும்தான். ஸோ ஆக்சுவலி யூஜியில் வந்துட்டு இந்த மென்ஷன் பீப்புள்ஸ், ஸோ பிஜியில் வந்துட்டு இந்த மென்ஷன் பீப்புள்ஸ். ஸோ ஹைலைட்டடான கீ ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங், தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே வந்து லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம்ஸில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என் சைட்லேருந்து நான் ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம்ஸில் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்லி 2024 பேச்சஸ் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸில் ஃபில்டர் பண்ணி தான் நான் வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்கே சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஜாப், இந்த ரோலை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை வச்சு உங்களோட 1-to-1 மென்டார் செஷனை நீங்கள் வந்து ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.